ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடத்தில் கடக்குது. மீதமுள்ள 25 கிலோமீட்டரை வந்து 35 நிமிடத்தில் கடக்குது அப்படின்னா காரோட சராசரி வேகம். ஸ்பீடு கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டைமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா 39 + 25, 39ஐயும் 25யும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறப்ப இங்கே என்ன வரும்? 64 வரும். ஓகேவா? 64 கிலோமீட்டர். இது டோட்டல் டைம் வேணும்னா 2 டைம் ஆட் பண்ணுங்கள். 45 மினிட்ஸ் ப்ளஸ் 35 மினிட்ஸ். அப்போ 70 80 80 மினிட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிட்ஸ். பட் நமக்கு ஃபார்முலாவில் என்ன வரணும்? ஹவர்ஸாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 80 மினிட்ஸை வந்து ஹவராக கன்வெர்ட் பண்ணோம்னா 80/16 போடுவோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 0 0 கேன்சல், 4 2s are 8, 3 2s are 6. அப்போ 4/3 ஹவர்னு நமக்கு கிடைக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு, டைம் கிடச்சிருக்கு. இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம். அப்போ ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன? 64 டிவைடட் பை 4/3. ஸோ 4 இன்ட்டில் 3 வந்துடும். எனக்கு டிவைடட் பையில் போடும்போது மேலே வந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்போ 4ஐயும் 64 அடித்தோம்னா 16 தடவை அடிக்கலாம். ஸோ 16 × 3 வந்து 3 18 8 மிச்சம் 1, 1 3 3 வந்து +1 4 48 km/h அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இங்கே வந்து இந்த மினிட்டை ஹவராக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே.